குரல் குரல் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நன்னயம் செய்துடல். பொருள் தமக்கு துன்பம் செய்தவரை அவர் வெட்கப்படும்படி நன்மை செய்ய வேண்டும். பதிலுக்கு பதில் துன்பம் செய்யக்கூடாது. புனித ஆற்றில் நீராடிவிட்டு கரையேறிய ஒரு துறவியின் மீது வெற்றிலை பார்த்து எச்சலை துப்பினான் ஒரு இளைஞன். துறவியும் வருத்தம் ஏதுமின்றி மீண்டும் அந்த புனித நதியில் இறங்கி நீராடினார். அவன் முன்பு செய்தது போலவே மீண்டும் செய்ய துறவியும் எவ்வித சலனமுமின்றி மீண்டும் அந்த ஆற்றில் இறங்கி நீராடினார். இப்படி ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 100 முறை நடந்தது. அந்த இளைஞனுக்கு ஒரு புறம் ஆச்சரியம், மறுபுறம் துறவியின் மேல் கோபம். 101வது முறை துறவி மேலே வரும்போது அந்த இளைஞன் துறவியின் முன் சென்று, நான் இத்தனை முறை உங்கள் மீது துப்பினேனே, உங்களுக்கு என் மீது கோபம் வரவில்லையா என்று கேட்டான். அதற்கு அந்த துறவி, நான் எதற்கு உன் மீது கோபப்பட வேண்டும்? இந்த புனித நதியில் நீராட இன்று உன்னால் எனக்கு 100 முறை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் நான் தான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றார். என்னை மன்னித்து விடுங்கள். இந்த ஊரில் உங்கள் புகழை விரும்பாத ஒரு பணக்காரர் உங்களை வம்புக்கு இழுத்து என்னுடன் சண்டை போட வைத்தால் எனக்கு 1000 ரூபாய் தருவதாக சொன்னார். அதனால் தான் இப்படி செய்தேன் என்று கூறி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு வேண்டினார். துறவி காலில் விழுந்தவனிடம், என்னை மன்னித்து விடுவேப்பா என்றார். அதற்கு அந்த துறவி, குழம்பி போன இளைஞன், என்னிடம் ஏன் மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்றார். அதற்கு அந்த துறவி, தம்பி, நான் உன்னோடு சண்டை போட்டிருந்தால் உனக்கு 1000 ரூபாய் கிடைத்திருக்கும். இந்த புனித நதியில் நான் மீண்டும் மீண்டும் நீராடியதால் நீ 1000 ரூபாயை தவிரவிட நான் காரணமாகி விட்டேனே என்றார். அருகில் இருந்த மரத்திற்கு பின்னால் நடந்தது எல்லாம் கண்டு கொண்டிருந்தார் பணக்காரர். அவர் நடந்ததெல்லாம் கண்டு மனம் வருந்தி துறவியின் காலில் விழுந்து மன்னிப்பு வேண்டினார். துறவியும் இருவரையும் மன்னித்து மகிழ்வுடன் அனுப்பி வைத்தார். தவறு செய்தவர் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டால் அவரை மன்னிப்பதே மனித பண்புகளில் மேலான பண்பாகும். நன்றி.